Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கசப்பே இல்லாமல் பாவக்காய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பருப்போட ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி சின்ன குழந்தைங்க கூட கசப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் 200 கிராம் பாவக்காவை நல்லா வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். பார்த்திங்கனாலும் தெரியும், ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு தான் இதை வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் வெட்டி எடுத்துடுங்க. இப்போ இது நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தாலும் சரி, இல்லை நான் கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. இப்போ இந்த உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால அதிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது அந்த உப்பு காரம் எல்லாமே அதோட இறங்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த தண்ணி இறங்கி அந்த கசப்பு வெளியேறும். பாருங்க, இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த அந்த பாவக்காவை இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. நல்ல நிறம் மாதிரி ஃப்ரையாக நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நீங்கள் இதை வறுத்துக்கணும். நல்லா கசப்பு போயிடும் இதில். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சப்போஸ் எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டதும் உங்களுக்கு அந்த எண்ணெய் கசிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி அதோடய நிறம் நல்லா மாறி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பாடோட பருப்பு அல்லது ரசத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி கசப்பும் அதிகமாக இருக்காது. கசப்பு இல்லாமல் பாவக்காவை நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி கசப்பு இல்லாத பாவக்காய் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தாலும் இதே மாதிரி என்ன நிறைய ரெசிபி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுனால மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.